தமிழகத்தில் இதுவரை இருந்து வந்திருக்கிற திட்டங்கள் குறிப்பாக இருமொழிக் கொள்கை, மொழிக் கொள்கையெல்லாம் நாங்கள் என்னென்ன பின்பற்றுகிறோமோ அதைத்தான் பின்பற்றுவோம் என்று உறுதியாக அறிவித்து விட்டோம். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு கல்விக் கொள்கையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா விதத்திலும் தமிழ் கல்வியை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் தான். அதைத்தான் இன்று தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் பொறியியல் கல்லூரிகளிலே எல்லா பட்டங்களிலேயும் தமிழ் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அந்த படிக்கிற மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் உயர்கல்வியிலே மிகச்சிறந்த நிலைமையில் இருக்கிறது. அது தமிழ்நாடு பின்பற்றுகிற இந்த கல்விக் கொள்கையின் காரணமாகத்தான். ஆகவே எங்கள் மீது வேறு எந்த கல்விக் கொள்கை திணித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஒரு சட்டமன்றமோ ஒரு நாடாளுமன்றத்திலேயோ ஒரு பட்ஜெட்டுக்கான தீர்மானமெல்லாம் பட்ஜெட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் எந்த இடத்துலையுமே கண்டிஷன்ஸில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பணம் ஒதுங்குது அப்படின்னாங்கன்னா அதுக்கு எல்லாம் தீர்மானம் நிறைவேற்றினா பணம் ஒதுக்கி தான் ஆகணும். அதில் இந்த கண்டிஷனை ஒத்துக்கிட்டாதான் நாங்கள் கொடுப்போங்கிற மாதிரி இதுவரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஆனால் இவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தை சார்ந்திருக்கின்ற இவர்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம நீ என்இபியில் நீ சேர்ந்தால் மட்டும்தான் நான் பணத்தை தருவேன் என்கின்ற அந்த முடிவில் தான் அவங்க இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை தான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசும் பொழுது இது கொள்கை சார்ந்த விவாதம். கொள்கை சார்ந்த விவாதம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இருக்கும்பொழுது அதையும் இதையும் முடிச்சு போட்டு வருஷம் வழங்கக்கூடிய நிதியில் நீங்கள் கை வைக்காதீங்க. இதனால் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுகிறார் என்று அழுத்தம் திருத்தமாக ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு தான் அமெரிக்கா நாட்டுக்கே சென்றிருக்கின்றார். வணக்கம். இது கேள்வி களம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டிற்கு பள்ளி கல்வித்துறையினுடைய மேம்பாட்டிற்கு நிதி ஒதுக்க முடியும் என்று ஒன்றிய கல்வித்துறையினுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். கடந்த ஆண்டில் பிஎம் ஸ்ரீ என்கிற மாதிரி பள்ளிகள், முன்னோடி பள்ளிகளை உருவாக்குவதற்காக நாடு முழுவதும் 14,500 பள்ளிகளை அவ்வாறு உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கடந்த ஆண்டில் இதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது 4 தவணைகளில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு ஒதுக்கப்பட வேண்டிய தொகை ஒதுக்கப்படவில்லை. இது தவறானது. புதிய கல்விக் கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி ஒதுக்கீடு, மொழிக் கொள்கையில் மாற்றம் செய்து கொண்டால்தான் நிதி ஒதுக்கீடு என்று நிபந்தனை விதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளுடைய எதிர்காலம், ஆசிரியர்களுடைய ஊதியம் என்கிற பல அம்சங்களை கணக்கில் கொண்டு இதுபோன்ற மனித வள மேம்பாட்டுக்கான அம்சங்களில் அரசியல் கண்கொண்டு நிபந்தனைகளோடு நிதி என்கிற ஒரு அணுகுமுறை கூடாது என்று அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார். ஆனால் ஒன்றிய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து எந்த முடிவிலும் பின்வாங்கவில்லை. அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்து கொண்டால்தான் இந்த நிதியை ஒதுக்க முடியும் என்று கூறுகிறார். தமிழ்நாட்டிற்கு அப்படியான MOU, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தம், வரைவு ஒப்பந்தத்தை ஒன்றிய அரசு அனுப்பியதாகவும் தமிழ்நாடு அரசாங்கம் அதிலே தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவோம் என்கிற அந்த ஒரு பத்தியை அப்படியே நீக்கிவிட்டு திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தத்திற்கு வேண்டுமானால் கையெழுத்திட தயார் என்று சொன்னது தமக்கு ஆச்சரியம் தருவதாக தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கிறார். இந்த சர்ச்சை நீண்டு கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் நிதி தருவதற்கு நிபந்தனை போடக்கூடாது, எப்படியான கல்வி முறையை இங்கு பின்பற்ற வேண்டும் என்பதை மாநில அரசு தான் முடிவு செய்யும் என்று அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த மோதல் தொடர்கிறது. கல்விக் கொள்கையிலே அரசியல் செய்வது யார் என்கிற கேள்வி இருக்கிறது. நம்மோடு இந்த அமர்வில் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் பங்கேற்கிறார். இவரோடு பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு புரட்சி கவிதாசன், கல்வியாளர் திரு ஆனந்தம் செல்வகுமார் ஆகியோர் இருக்கிறார்கள். திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டான்டைன் ரவீந்திரன் இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். திரு புரட்சி கவிதாசன், உங்களுடைய கோணம் இதில் என்ன? அதாவது தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது இன்று நேற்று உருவானதல்ல. கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பே
காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டு அது அமல்படுத்தப்படுகிற பொழுதுதான் தமிழகத்தில் இந்தியை திணிக்கக்கூடாது என்று சொல்லி மாணவர்கள் கிளர்ந்தெழுந்து போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்துடைய பலனை திமுக அரசு ஆட்சியாக அமைவதற்கு காரணமாக இருந்தது. அப்போ இந்தி தேசிய மொழி என்பது இன்று நேற்று உருவானதல்ல, அது கான்ஸ்டியூஷன் உருவான காலத்திலிருந்தே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடிஷ்னல் அஃபீஷியல் லாங்குவேஜாக தான் ஆங்கிலம் இருக்கிறது. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மாணவர்களுடைய போராட்டம் எல்லை தாண்டி போகும் பொழுது அந்த போராட்ட தீயை அணைப்பதற்காக பாரத பிரதமர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார்கள். அந்த உத்தரவாதத்தின் படிக்கு, அதாவது தமிழ்நாடு விரும்புகிற வரைக்கும், தமிழ்நாடு விரும்புகிற வரைக்கும் இந்தியை தேசிய மொழி என்கிற அடிப்படையில் திணிக்க மாட்டோம், அதுவரையும் அஃபீஷியல் லாங்குவேஜாக ஆங்கிலம் தொடரும் அப்படிங்கிற உறுதிமொழி மாத்திரமே தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான புரிந்துணர்வாக இருக்கிறது. அந்த ப்ராமிசஸாக நீட்டிக்கிட்டு இருக்கோமே ஒழிய இன்னமும் அந்த ஹிந்தியை தேசிய மொழியாக அறிவிக்கிற தேசிய கல்விக் கொள்கை என்பது அன்றிலிருந்து இன்று வரை தொடர்கிறது. அதில் புதிய மாற்றங்கள், காலத்துக்கு வேண்டிய சீர்திருத்தங்கள், குறிப்பாக வேலைவாய்ப்பு சம்பந்தமான கல்வி, தொழில் சம்பந்தமான கல்வி, அது மாதிரி பகுதி நேர கல்வி, இதுவெல்லாம் இப்பொழுது தாய்மொழி கல்வி, இந்த 4 அம்சங்களில் தான் கூடுதல் கவனம் கொடுத்து உலக தரத்திற்கு ஏற்ப இந்தியாவின் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தேசிய கல்விக் கொள்கை உருவாகியிருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவில் இருந்த கல்விக் கொள்கை லார்டு மெக்காலே என்பவரால் புரட்சி கவிதாசன், மெக்காலே கல்வி தான் தமிழ்நாட்டை இந்தியாவுக்கு ஒரு நவீன கல்வியை தந்திருக்கு. மெக்காலே பற்றி நிறைய அவதூறுகளும் வதந்திகளும் இருக்கிற நேரத்தில் மெக்காலே பற்றி இன்னொரு நாள் நம்ம விரிவாக விவாதிக்கணும். மெக்காலேவுடைய செக்யூலர் எஜுகேஷன் அப்படின்ற ஒன்று தான் எல்லோரும் படிக்கக்கூடிய வாய்ப்பை திறந்து விட்ட ஒன்று. அது வரலாறு பூர்வமாக நிரூபணமான ஒன்று. இப்போ நான் உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்குறது, பள்ளிக்கூடங்களில் கட்டமைப்பை உருவாக்குவதற்கு சர்வ சிக்ஷா அபியான் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்தில் எஸ்எஸ்ஏல பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை இந்தியா முழுக்க கொடுத்தாங்க. எல்லா தொடக்க பள்ளிகள்லையும் உயர்நிலை பள்ளிகள்லையும் கட்டிடங்களை கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு கொடுத்தாங்க. அந்த திட்டத்திற்கு போது எந்த நிபந்தனையும் விதிக்கப்படவில்லை. அந்த சர்வ சிக்ஷா அபியானையே நம்ம அனைவருக்கும் கல்வி அப்படின்னு பேரை மாற்றி தமிழில் சொல்லி அழைத்தோம். இப்போ சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒன்றை கொண்டு வந்துட்டு, அதே எஸ்எஸ்ஏ வேற ஒரு பேர், அதை கொண்டு வந்துட்டு கடந்த ஆண்டில் பணம் தர்றீங்க 4 தவணைகளில் 1876 கோடி. இந்த ஆண்டு தர வேண்டிய ஒப்புக்கொண்ட தொகை 4300 கோடி. இப்போ நீங்கள் எம்ஓயூவில் கையெழுத்து போட்டால் தான் காசு கொடுப்போம், குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் காசு கொடுப்போம், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் பணம் தருவோம்னு நிபந்தனை விதிக்கிறது எந்த வகையில் சரின்னு முதலமைச்சர் கேட்குறார். இன்னொன்று, தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற ஒன்றில் இன்னமும் ஒரு புரிந்துணர்வு வரலை, எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொள்ளலை, பல மாநிலங்கள் நிராகரிச்சிட்டாங்க, தமிழ்நாடு எங்களுக்கென்று கல்விக் கொள்கையை வகுத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு கான்ட்ரவர்சி, சர்ச்சை இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு முக்கியமான திட்டத்துக்கு பணத்தை நிறுத்துறது சரியா? உங்களுடைய கேள்வி ஒரு கூட்டு கேள்வியாக இருப்பதனால் இடைமறிக்காமல் நான் சொல்கிறத தயவு செய்து நீங்கள் கேட்டுக்கணும். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த மன்மோகன் சிங் ஆட்சியில் கொடுக்க வந்த எஸ்எஸ்ஏ சமக்கிர சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்கிறீங்க, அனைவருக்கும் கல்வி, அவ்வளோதான். இந்த அனைவருக்கும் கல்வி என்கிற திட்டம் அது சர்வ சிக்ஷா, சமக்கிர இல்ல, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அதான் இல்ல சமக்கிர சிக்ஷா அபியான். அது இப்போ உள்ளது, மன்மோகன் சிங் காலத்தில் வந்தது சர்வ சிக்ஷா அபியான் அல்ல. இல்ல அதுல வந்துட்டு இல்ல, இப்போ வந்துட்டு பிஎம் ஸ்ரீ சார். இப்போ பிஎம் ஸ்ரீல தான் பிரச்சனை. சமக்கிர சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி, சமக்கிர சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது நிபந்தனைகளுடன் வந்திருக்கக்கூடிய மாதிரி பள்ளிகள். அது 2வது வந்தது மாதிரி பள்ளிகள். ஏற்கனவே மோடி அரசாங்கத்தில் கடந்த கல்வியாண்டில்
வந்த திட்டம் வந்து சமக்கர சிக்ஷா அபியான். இந்த சமக்கர சிக்ஷா அபியானில் 1876 கோடி 15 லட்சம் ரூபாய் தமிழகத்திற்கு 4 தவணைகளில் கொடுத்து முடிக்கப்பட்டு விட்டது. இதையும் அமைச்சர் வந்துட்டு மாநில கல்வி அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு பொய்யாமொழி அவர்கள் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார். அதில் சின்ன பாக்கி 249 கோடின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து அவங்க தான் கணக்கு பார்க்கணும். ஆனால் கடந்த ஆண்டு தவணைகள் முழுமையாக கொடுக்கப்பட்டு விட்டது என்கிற வார்த்தையை அவரே பதிவு செய்திருக்கிறார். மத்திய அரசாங்கமும் கடந்த ஆண்டு முழுசாக கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து இந்த ஆண்டு வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்னு அந்த திட்டம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தில் ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிற தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் கொள்கை ரீதியாக முடிவெடுத்திருக்கிறது. அதற்காக தேசிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கஸ்தூரி ரங்கன் போன்ற பேரறிஞர்களால் உருவாக்கப்பட்ட சீர்திருத்தங்களை உள்ளடக்கியது. அதில் முக்கியமானது கட்டாயமாக 6 வயதிலிருந்து 15 வயது வரை தாய்மொழி கல்வி, கட்டாயமாக தாய்மொழி கல்வி. அந்த இப்போ தமிழ்நாட்டிலலாம் தாய்மொழி இல்லாமலே படித்து பட்டம் பெற முடியும். ஆனால் அது கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ் தாய்மொழி, கேரளா தாய்மொழி சார். அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ் மொழி கட்டாய படிப்பு. தனியார் பள்ளியில முடியும். அரசு பள்ளிகளுக்கான திட்டம். இப்ப கேள்வி இந்த இடத்துல வரக்கூடிய ஒன்று வந்து தேசிய கல்விக் கொள்கையை எல்லா மாநிலங்களிடமும் கலந்து ஆலோசிச்சு ஒன்றிய அரசு கொண்டு வரல. அவர்களா ஒரு கொள்கையை கொண்டு வந்து நீங்கெல்லாம் இதை அமல்படுத்தணுன்றாங்க. அது யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற ஒன்று இல்லைங்க, ஒரு ஒத்திசைவு பட்டியல்ல கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஒன்று. அப்படி இருக்கும்போது நீங்க மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காம ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு நீங்க இதை ஏற்றுக்கொண்டாதான் நான் பணம் தருவேன்றது வந்து ஒரு அத்துமீறிய செயல் இல்லையா சார்? இந்திய சுதந்திர இந்தியாவில் இந்த 77 வருஷத்தில் 2 கல்விக் கொள்கைகள் தான் வந்திருக்கிறது. அது ஆரம்ப காலத்தில் ஒரு ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த கல்விக் கொள்கை பாலிசி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு வந்தது. இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு அவ்வளோதான். இந்த எழுத்து முன்னையும் பின்னையும் மாறி இருக்கு. 2 கல்விக் கொள்கைகள் தான் இந்தியாவில் இதுவரைக்கும் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ காலத்தின் தேவைக்கேற்ப, உலகத்தினுடைய தேவைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்ட இந்த கல்விக் கொள்கையை திடீர்னு உருவாகலை, திடீர்னு திணிக்கலை. ஒரு ராத்திரியில் இந்த கல்விக் கொள்கை வார்த்தெடுக்கப்படவில்லை. அதே மாதிரி மாநிலங்களுக்கு இதை சர்க்குலேட் பண்ணாமல், கருத்து கேட்காமல், ஒப்புதல் வாங்காமல் செய்யலை. நீங்கள் சொன்னது மாதிரி இது ஒத்திசைவு பட்டியலில் இருக்குது கல்வி. எமர்ஜென்சி காலத்திற்கு பிறகு, அதுக்கு முன்பாக மாநில பட்டியலில் இருந்தது கல்வி. எமர்ஜென்சி காலத்தில் திருமதி இந்திரா காந்தி அம்மையாரால் ஒத்திசைவு பட்டியலுக்கு வந்ததுனால மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த கல்வி திட்டத்தை அமல்படுத்த முடியாது. அதை பார்த்துக்குங்க, 2 பேரும் ஒத்துசைந்து செய்யணும். அந்த அடிப்படையில் ஏற்கனவே நம்ம இந்தியாவில் 5 மாநிலங்களை தவிர, இன்க்ளூடிங் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா, அது மாதிரி 5 மாநிலங்களை தவிர அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு பிஎம் ஸ்ரீ திட்டம் நடைமுறையிலே இசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒன்றுல 2 பேரும் ஒத்துக்கிட்டாதான் அது செயல்படுத்த முடியும். தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கர்நாடகா, கேரளா ஒப்புக்கொள்ளவில்லை. ஒப்புக்கொள்ளாதவர்களை ஒப்புக்கொண்டாதான் பணம் தருவேன் அப்படின்னு கழுத்தை நெரிக்கிறது நியாயமா? ஒரு முக்கியமான ஸ்கீமுக்கான பணத்தை நிறுத்தி வைக்கிறது சரியானதான பாயிண்ட் இல்ல. அதாவது தேசிய கல்வி கொள்கை என்பது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதுங்க. அது ஏற்கனவே பழைய ஆட்சியிலேயே தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளல சார். சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க, எங்களுக்கு ஒரு மாநில கொள்கையை நாங்க உருவாக்குவோம்னு சொல்லிருக்காங்க. இல்ல தமிழ்நாடு நிராகரித்து விட்டது. அதுதான் அத வந்துட்டு அது சார், தீர்மானம் என்பது போதுமானது அல்ல சார். பாராளுமன்ற தீர்மானத்தோட என்ன சார் பெருசு? மேலவையிலையும் இயற்றப்பட்டு அதுதான். அதனால நீங்க வந்து சட்டமன்றத்துல மாநிலத்துக்குள்ள அதிகாரத்துல தான் நீங்க முடிவெடுக்க முடியும். மத்திய அதிகாரத்தை தலையிட முடியாது. கல்வி என்ன மத்திய அதிகாரத்திலே இருக்கு? கல்வி பள்ளி கல்வின்றது மத்திய அதிகாரத்திலே இருக்கு. நான் தொடர்ந்து பேசலாம். அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன். பொன்முடி அவர்கள்ட்ட கேட்கிறது வந்து நேரடியாக இந்த சர்ச்சையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டனா, 5 மாநிலம் தான் ஏற்றுக்கொள்ளல, காலத்துக்கேற்ற கொள்கைன்னு சொல்றாங்களே சார். குணசேகரன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம்.
சன் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே அன்பிற்குரிய புரட்சி கவிதாசன் சொன்னதுக்கு நான் முதல்ல கொஞ்சம் பதில் சொல்லிடுறேன். இந்த புரட்சி கவிதாசன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இதுவரையில் 2 தான் கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி. அவருக்கு தெரியுமா தெரியலையா தெரில. கல்விங்கிறதே மாநில பட்டியலில் இருந்தது. அது நெருக்கடி காலத்தில் தான் அது ஒருங்கிணைந்த 2 பேரும் மத்திய பட்டியலுக்கு போய் அப்புறம் பிறகு இந்த 2க்கும் பொதுவான ஒரு பட்டியலிலே இன்று இடம்பெற்றிருக்கிறது. கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லப்படுகிற அதில் தான் கல்வி அமைந்திருக்கிறது. ஆகவே அந்தந்த மாநிலங்கள் தான் அந்த கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டுமே தவிர ஒன்றிய அரசிற்கு இந்த கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கான அதிகாரம் எப்பொழுதுமே இருந்தது இல்லை, இருக்கக்கூடாது என்பதுதான் மாநில அரசாங்கம், குறிப்பாக தமிழ்நாடு அரசினுடைய கொள்கையாக இருக்கிறது. அதைத்தான் அண்ணா, கலைஞர், நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை காலத்திலே நாங்களும் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த கல்விக் கொள்கை என்பது நீங்கள் சரியாக எண்ணி பார்த்திட வேண்டும். இப்போ அவர் கூட சொன்னார், இப்போ நீங்களே அதை திருத்தி சொன்னீங்க, இந்த சர்வ சிக்ஷா அபியான், அதே மாதிரி ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அதே மாதிரி டீச்சர் எஜுகேஷன், இந்த 3 சேர்த்து தான் இப்போ சமக்ரா சிக்ஷா ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆக முதல்ல இருந்தது இந்த 3 ஸ்கீம். இந்த 3 ஸ்கீமையும் ஒன்றாக்கி இப்போ தான் 2018 இந்த ஸ்கீமை அவங்க சொன்னாங்க. சரி, சொன்னது ரைட்டு. அதற்காக நிதியை கொடுக்க வேண்டும். ஒன்றுமே கல்வி வளர்ச்சியில் மத்திய, ஒன்றிய, மாநில அரசாங்கங்கள் சேர்ந்து செயல்படுவது இயற்கை. அந்த அடிப்படையில் தான் மாநில அரசுகளுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலே ஏற்பட்ட இந்த உறவுகளின் காரணமாகத்தான் அவர்கள் இந்த கல்வி திட்டத்தின் மூலமாக இந்த 2024-25க்கு 3585.99 கோடி ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட அவர்கள் கொடுக்க வேண்டிய தொகை, அதில் 60% ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும், மீதியை மாநில அரசு கொடுக்க வேண்டும். ஆக அந்த 60% என்பது 2151.59 கோடி கொடுக்க வேண்டும். அதை அவர்கள் தவணையாக கொடுப்பார்கள். அந்த தவணையாக கொடுக்க வேண்டிய தொகையிலே கூட இதுவரை முதல் தவணை தொகை 573 கோடியையும் அதற்கு முந்தைய ஆண்டு வழங்கப்பட்டிருக்க வேண்டிய பாக்கி தொகை ரூபாய் 249 கோடியையும் இதுவரை வழங்கவில்லை. ஆகவே அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இப்போ இந்த சமக்ரா சிக்ஷா ஸ்கீம், இந்த வார்த்தை கூட வாயில் நுழைய மாட்டேங்குது, அதெல்லாம் ஆங்கிலத்தில் பேர் வச்சுருந்தா கூட பரவாயில்ல. சமக்ரா சிக்ஷா ஸ்கீம் அப்படிங்கிறது குறிப்பாக ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி. இந்த 2 பள்ளிக்கல்வியை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது என்பது அதுக்கு தமிழ் அர்த்தம், ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி. இந்த திட்டத்தின் மூலமாக கல்வியினுடைய எண்ணிக்கையை வளர்ப்பது மட்டுமல்ல, தரத்தையும் உயர்த்த வேண்டும். அதுதான் தமிழக முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவார். கல்வியினுடைய எண்ணிக்கை உயர்ந்தால் மட்டும் போதாது, தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டத்தின் மூலமாக ஆரம்ப பள்ளிகளில், ஏன்னா ஆரம்ப பள்ளி சிறப்பாக அமைந்தால்தான் உயர்கல்வி சிறப்பாக அமைய முடியும். அந்த ஆரம்ப பள்ளிகளிலே அந்த பள்ளிக்கூட வசதிகள், அங்கே இருக்கிற கட்டிடங்கள், வகுப்பறைகளாக இருந்தாலும் அதே போல் கழிப்பிட இடங்களாக இருந்தாலும் அவைகளை கட்டித்தர வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே படிக்கிற மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிற ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்க வேண்டும். இவைகளையெல்லாம் செய்வதன் மூலமாகத்தான் ஆரம்ப பள்ளியிலே நம்முடைய கல்வியினுடைய வளர்ச்சியை உருவாக்க வேண்டும். இதுதான் இந்த சமக்ரா சிக்ஷா சிஸ்டத்தினுடைய நோக்கம், இந்த ஸ்கீம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாததல்ல, காலையிலே சிற்றுண்டி வழங்குவதிலிருந்து மதிய உணவு திட்டத்திலிருந்து பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் நிதியை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. அதே போல் யூனிஃபார்ம், அவர்களுக்கான ஆடைகள், பாட புத்தகங்கள், அதெல்லாம் கூட தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கே வழங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கல்வி வளர்ச்சி. அது மட்டும் இல்லைங்க, இது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளிகளில் இருக்குது பாருங்கள், அந்த தனியார் பள்ளிகளிலே கூட இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி முதல்லே வந்த 2009 வந்த அந்த திட்டத்தின்படி 25% பள்ளி மாணவர்களை அவர்கள் அங்கே அடித்தளத்தில் இருக்கிற மக்களிலிருந்து அவர்கள் நியமித்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கான செலவை அரசே அளிக்கும் என்றும் சொல்லியிருக்கிறது. அதில் கொடுக்க வேண்டியது, நாம் கொடுக்க வேண்டியதே அவர்களுக்கு கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் அளவிற்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் இந்த ஒன்றிய அரசு எண்ணி பார்த்து ஆரம்ப கல்வி வளர்ந்தால்தான் மேல்கல்வி வளர முடியும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த புதிய கல்விக் கொள்கையில் சொல்லுங்கள். நாங்கள் கூட தமிழக முதல்வர் முதல்லே சொல்லிட்டார், அதிலே இருக்கிற
நல்ல திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் குறிப்பாக மொழிக் கொள்கையை பொறுத்த வரையில் நீங்கள் கூட சொன்னீங்க தமிழ் மொழியில் படிக்கிறதுன்னு. அந்த தமிழ் மொழி தாய்மொழி, அதை படிக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை, அந்த இருமொழி கொள்கைக்கு ஒரு உதாரணத்தையே அவர் சொன்னார். ஒரு பூனைக்குட்டி ஒரு 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 பக்கத்து வீட்டிற்கு சென்றாராம். அங்கே ஒரு சோற்றிலே ஒரு ஓட்டை போட்டிருந்தாராம். ஏன் அவ்வளோ பெரிய ஓட்டையை செவுத்தில் போட்டிருக்கேன்னு அவர் கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், இது பூனை போகிறதுக்காக போட்டிருக்கேங்கன்னாராம். சரியா, ஏன் இவ்வளோ ஓட்டை செவுத்திலேயே ஓட்டை போடணும், பூனை போகிறதுக்கு அது கதவை திறந்து வச்சா போயிடாதான்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் 4 நாள் சென்று மறுபடியும் அந்த வீட்டுக்காரர் போகும்போது பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டையாக போட்டிருந்தாராம். எதுக்குப்பா இந்த சின்ன ஓட்டையை போட்டிருக்க அப்படின்னு கேட்டாராம். இது பூனை குட்டி போகிறதுக்கு அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் பதில் சொன்னாராம். அப்போ தான் கேட்டானா, ஏயா பூனை போகிற ஓட்டையிலே பூனை குட்டி போவாதா? இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கிற பொழுது அதை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதன் மூலமாகவே எல்லா நாடுகளோடும் இந்தியாவிலே இருக்கிற மற்ற மாநிலங்களோடும் நாம் தொடர்பு கொள்ள முடியும். ஆகவே இருமொழி கொள்கை ஒன்று, தாய்மொழி கொள்கை. நம்மை வளர்த்து கொள்வதற்கு தாய்மொழி கொள்கை மிக மிக முக்கியம். தாய்மொழியும் படிக்க வேண்டும், ஒரு பன்னாட்டு மொழியாக இருக்கிற ஆங்கிலத்தை படிக்க வேண்டும். 2 மொழிகளை படித்தால் போதும். ஆகவே ஒரு ஓட்டை போதும், இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் என்பது போதும். இந்த இந்தி திணிப்பை நீங்கள் உருவாக்குவதற்காக இந்த சின்ன ஓட்டையெல்லாம் போடாதீங்கப்பா என்று சொன்னதாக அண்ணா அந்த இருமொழி கொள்கைக்காக அப்பொழுதே இந்த உதாரணத்தோடு இதை விளக்கியிருக்கிறார். ஆக நாம் சொல்கிறதும் அதுதான், இந்த இருமொழி கொள்கை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கடிதத்தை நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவங்க நமக்கு எழுதுனாங்க. என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இப்போ புதுசாக ஒரு சொல்லியிருக்காங்க பாருங்கள், PM ஸ்ரீ பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா என்ற ஒரு திட்டத்தை இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதிலே கையெழுத்திட வேண்டும். அது கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இந்த மும்மொழி கொள்கையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய திட்டம். அதை கண்டித்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் 6/7/2024 முதலமைச்சர் அவர்கள் எழுதின கடிதத்துக்கு நேற்றைக்கு கல்வி அமைச்சர் திரு பிரதான் நேற்று பதில் எழுதிட்டாரு. இப்ப அடிப்படை கேள்வி சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்ற திட்டத்தை ஏற்றுக்கொள்றதுல தமிழ்நாட்டுக்கு 2 கருத்து இல்லை. ஆனா NEP புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மொழி பிரச்சனை மட்டும்தான் சிக்கல் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இந்த நிபந்தனை விதிக்கிறத ஏன் எதுக்குறீங்க? புதிய கல்விக் கொள்கையை முழுமையா ஏற்றுக்கொள்றதுல என்ன தயக்கம்? அதை தான் நான் சொல்கிறேன். புதிய கல்விக் கொள்கையிலே பல்வேறு திட்டங்கள், அதில் தான் சொல்கிறேன். மொழிக் கொள்கை பற்றியே சொன்னேன். புதிய கல்வியல் என்று சொன்னால் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? ஆக அவர்கள் அந்த மொழியை மீண்டும் திணிப்பதற்காக கொண்டு வருவதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை. அதனால தான் நாங்கள் அதை எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய கல்விக் கொள்கை என்பதில் பல்வேறு, இப்போ சொன்னாங்க நுழைவுத் தேர்வு, நாம் வரும்போது தான் பொறியியல் கல்லூரிகளுக்கு கூட நுழைவுத் தேர்வை எடுத்தது கலைஞர் ஆட்சியில் தான். இப்போ நீட்டுன்னு கொண்டாந்துருக்காங்க, அதுவும் இந்த கல்விக் கொள்கையில் வர்றது தான். அந்த மாதிரி இந்த நுழைவுத் தேர்வுகள் இப்போ இந்த புதிய கல்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, BA BSc ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்றது கூட நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வீர்களா? அதான் தமிழக முதலமைச்சர் தெளிவாக சொன்னார். அதில் இருக்கிற நல்ல திட்டங்கள் இருக்குமானால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதையெல்லாம் சேர்த்து ஆய்வு செய்துதான் தமிழ்நாடு அரசு மாநில கல்விக் கொள்கை என்ற ஒன்றை உருவாக்கி அதை வெளியிட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய கல்வியினுடைய எண்ணிக்கையும் வளர வேண்டும், தரமும் வளர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இவைகளையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர, முதலமைச்சர் சொன்ன கடிதத்தை முதலமைச்சருடைய வேண்டுகோளுக்கு கலந்து பேசி இதை தீர்த்து கொள்ளலாம், கலந்து பேசி முடிவு செய்யலாம், இதை ஒரு நிபந்தனையா வைக்காதீங்க அப்படின்னு அவர் பிரதமர் கடிதம் எழுதினார். அதற்கு பதில் கடிதம் என்ன வந்திருக்குன்னா, ஆமா பணம் தருவோம்ன்ற சம்பந்தமா எந்த உத்தரவாதம் இல்ல, நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்டோம்ன்றது சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றிய அரசு திட்டவட்டமா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதற்கு நீங்க சொல்ற பதில் என்ன சார்? ஆமா, அதைத்தான் நான் சொல்கிறேன். முதலமைச்சர் வந்த உடனே நாங்களும் பேசுவோம், மறுபடியும் ஒன்றிய அரசை நாங்கள் வலியுறுத்துவோம். ஆக இந்த கல்விக் கொள்கை, மாநில அரசு உருவாக்கி இருக்கிற கல்விக் கொள்கையை நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த இருமொழி கொள்கை போன்றவைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவைகளையும் இந்த ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மட்டுமல்ல, அவரே நம்ம முன்னால் பேசின அந்த நண்பரே சொன்னதை போல 5 மாநிலங்களில்
இன்னும் கொஞ்சம் போனால் பரவ ஆரம்பிச்சிடும். ஏன்னா திராவிடம்ங்கிறதே இல்லாமல் இருந்தது. இப்போ தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு திராவிடம் என்ற சொல்லி இந்தியா முழுவதும் ஒலித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்தும் இந்திய அளவிலே எல்லா மாநிலங்களிலேயும் இது விரைவிலே அதற்கான எதிர்ப்பு குரல் ஒலிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே ஒன்றிய அரசை பொறுத்தவரையில் நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களை கேட்டுக்கொள்வது, மாநிலங்களுக்கு இது கன்கரண்ட் லிஸ்ட், மாநிலங்களுடைய உரிமையை பறிபோகாமல் தடுத்து நிறுத்துகின்ற வகையிலே மாநிலங்களுக்கு இந்த நிதி உதவியை அளித்து கல்வி வளர்ச்சிக்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உங்களிலே இருக்கிற மிகச் சிறப்பான கருத்துக்களை முதல்வர் சொன்னதைப் போல, நாங்கள் எல்லாம் சொன்னுவதைப் போல, இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற சிறப்பான அம்சங்கள் இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இல்லம் தேடி கல்வி போன்றவைகளெல்லாம் இன்று தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக படிப்பதற்கான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. புதுமைப்பெண் திட்டம் மூலமாக, தமிழ் புதல்வன் மூலமாக பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்கள் எல்லாம் உயர்கல்வி பெறுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆக இவைகளெல்லாம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும். அதற்கு எல்லா மாநிலங்களுக்குமே அவரவர்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்க வேண்டும். வெளி மாநிலங்களிலே படிப்பவர்களுக்கு கூட, வெளிநாடுகளிலே படிப்பவர்களுக்கு கூட தமிழக அரசு உதவி செய்து கொண்டிருப்பது என்பதை நாடு நன்கு அறியும். அந்த அடிப்படையில்தான் நான் சொல்லுகிறேன், இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது மாநில அரசுகளின் உரிமைகளுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்திலேயே இதற்கான குரல் கொடுத்தார்கள். தமிழக முதல்வர் மாநில உரிமைக்கு எதிரானது இந்த நிலைப்பாட்டில் தமிழ்நாடு அரசு பின்வாங்க போவதில்லை. எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை போல பிற மாநிலங்களும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யுன்றீங்க. உங்களுக்கு நன்றி. திரு புரட்சி கவிதாஸ். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நேரடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பிற்குரிய மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் ஒன்றிய அரசினுடைய அமைச்சரை நேரிலேயே சந்தித்து இதை பற்றியெல்லாம் விளக்கி இருக்கிறார்கள். இந்த நிதி கொடுக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கோரிக்கை, முதலமைச்சருடைய கோரிக்கை மற்றும் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை இவைகளையெல்லாம் ஏற்று காசு கொடுக்க போறதில்ல அப்படின்னு நேற்று கடிதம் எழுதியிருக்கிறாரு. அது பொதுவெளியிலும் போட்டிருக்கிறாரு. கோரிக்கை அழுத்தம் அப்படின்றது கடந்த கால செய்தி, மறுப்புன்றதுதான் லேட்டஸ்ட். இதுக்கு எப்படி தமிழ்நாடு அரசு எதிர்வினை ஆற்றுகிறது அப்படின்றதா முக்கியமான ஒரு பாயிண்ட். நன்றி. திரு புரட்சி கவிதாஸ். தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒன்றிய அரசு இதற்கு சரியாக செவிசாய்க்கும் என்று நம்புகிறேன். நன்றி சார். திரு புரட்சி கவிதாஸ். மாண்புமிகு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர், மூத்த அமைச்சர், அவங்களுடைய பேச்சை ரொம்ப கூர்ந்து கவனித்தேன். அவர் காலையிலேயே நேரலைகளில் இந்த அண்ணாவின் குட்டிக்கதை, பூனைக்குட்டி கதையை சொன்னதையும் நான் கேட்டேன். அப்போவே நான் கூட என் நண்பர்கள்ட்ட சொன்னேன், அண்ணா அவர்கள் சொன்ன அந்த பூனைக்குட்டி கதை இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைக்கு பொருந்தாது அப்படின்னு சொன்னேன். என்ன விஷயம் அப்படின்னா, 2 மொழி இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜாக இருக்கிற ஆங்கிலம் கற்றால் உலகம் முழுவதும் போய் வரலாம், எதற்கு இன்னொரு மொழி, பூனை குட்டிக்கு ஒரு ஓட்டை எதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆங்கிலம் படித்தால் உலகம் முழுவதும் போய் வரலாம். டெல்லியில் போய் நீங்கள் ஆங்கிலம் பேச முடியாது, ஊபியில் போய் ஆங்கிலம் பேச முடியாது, பீகாரில் போய் ஆங்கிலம் பேச முடியாது. அது டெல்லிக்கு போயிட்டு வர்ற தமிழக தலைவர்களுக்கு தெரியும். அங்கே டெல்லியில் பனானான்னு கேட்டால் கூட அவன் திரும்பி பார்க்க மாட்டான். வாழைப்பழத்துக்கு ஆங்கிலத்தில் பனானா என்பது கூட தெரியாது. இதுதான் யதார்த்தம். அது போய் வந்தவர்களுக்கு தெரியும். தமிழ்நாடு இல்லத்துக்கு போகலாம், பாராளுமன்றத்துக்கு போகலாம், வேறு எங்கேயுமே போக முடியாது. எந்த வகையிலும் மக்களோடு உரையாட முடியாது, ஆட்டோ டிரைவர்லேருந்து கார் டிரைவர்லேருந்து. ஆனால் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய சுண்டல்காரன் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியிலையும் பேசுவான். ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய சுண்டல் கடைக்காரன் ஹிந்தி மட்டும்தான் பேசுவான். நம்ம போய் ஊமையாக கைமொழியில் பேசி, சைகை மொழியில் பேசி தான் ஏதாச்சும் வாங்க முடியும். இந்த கஷ்டம் டெல்லிக்கு போன எல்லாருக்கும் தெரியும். ஒன்று. அடுத்து அமைச்சர் ரொம்ப அருமையாக தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற நல்ல கூறுகளை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னார். மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதனால் நாம் இந்த மும்மொழி கொள்கை என்பது இந்தியை திணிப்பதல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தி அவசியம் இருக்கிறது. 40 கோடி மக்கள் இந்தி தமிழ்நாட்டில் இப்போ இந்தியாவில் இப்போ 60 கோடி மக்கள் இந்தி பேசுகிறாங்க. அதனால தேவை அதிகமாக இருக்குங்கிறதுக்காண்டி அதை சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் விரும்பினால் மலையாளம் படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம், கர்நாடகம் படிக்கலாம். அதாவது தாய்மொழியுடன் கூடுதலாக ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும்.
அந்த அங்கீகரிக்கப்பட்ட 8வது சாப்டரில் இருக்கிற தேசிய மொழி பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 18 மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தை அவசியம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்படித்தான் அந்த கொள்கை மூன்றாவது மொழி அப்படின்னு சொல்றதே ஹிந்தியை திணிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான். ஹிந்தியை சொல்லும் போது லிங்க் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுல இருந்து வெளியில போனா ஒரு லிங்க் லாங்குவேஜா ஹிந்தி இருக்கட்டுமேன்னு சொன்னாங்க. அதற்கு தான் அண்ணா அவர்கள் லிங்க் லாங்குவேஜா ஹிந்தி இருக்கேன்னு சொன்னாரு. இந்த டிராஃப்ட் கஸ்தூரிரங்கன் கமிட்டியோடைய இந்த கல்வி குழுவுடைய கொள்கையினுடைய வரைவு வரும்போதே மும்மொழி இல்ல, தாய்மொழி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அப்படின்னு இருந்தது. தமிழ்நாட்டில இருந்தும் மற்ற மாநிலங்கள்ல இருந்தும் பெரிய எதிர்ப்பு வந்த பிறகுதான் அந்த ஹிந்தி அதர் இந்தியன் லாங்குவேஜஸ் சொன்னாங்க. ஹிந்தின்னு நேரா சொல்லாம மறைமுகமா அதை திணிக்கிறாங்களான்ற கேள்விதான் இப்ப வருது. இல்ல இப்ப சார் ஒரு தகவல், முக்கியமான தகவல் சார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு 3,49,000 பேர் ஹிந்தி தேர்வு எழுதுகிறார்கள், ஹிந்தி பிரச்சார சபா சார்பா. அதனால ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அரசு பள்ளிகளை தவிர அனைத்து தனியார் பள்ளிகளிலும் ஹிந்தி பாடத்திட்டம் இருக்கிறது. அப்போ தனியார் பள்ளி மாணவனுக்கு கிடைத்த வாய்ப்பு அரசு பள்ளி மாணவனுக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. சரி, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று நம்ம பேசலாம் சார். ஹிந்தி திணிப்பு அப்படின்றது இதுல ஒரு பாயிண்டா சொல்றாங்க. ஹிந்தி கத்துக்கோங்கன்றது வெவ்வேறு வார்த்தைகள்ல சொல்றாங்க. அமைச்சர் சொல்றதுலையும் மற்றதுலையும் பார்த்தீங்கன்னா இதில் தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கு இருக்கிற டிஸ்பியூட்டில் ஒன்று ஹிந்தியை தணிக்க சொல்கிறாங்க, இன்னொன்று மாநில உரிமையை மறுக்கிறாங்க. நீங்கள் ஒரு நாடு ஒரு கல்விக் கொள்கை தான், உங்களுக்குன்னு ஒரு கல்விக் கொள்கைலாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நிதி ஒதுக்கீடு அப்படின்ற ஒன்றை ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்களா? அதாவது நீங்கள் கேள்வி 3 வச்சுருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி சகோதரர் கவி ஒன்று சொன்னார். நீங்கள் டெல்லிக்கு போனால் இங்கிலீஷ் பேச தெரியாது, உத்தரப்பிரதேசம் போனால் இங்கிலீஷ் பேச முடியாது. அப்போ இதுவரைக்கும் 3 லாங்குவேஜில் அவன் என்ன படித்தான்? டெல்லிக்காரன் என்ன 3 லாங்குவேஜ் தானே? அந்த 3 லாங்குவேஜில் அவன் எந்த லாங்குவேஜை படித்தான்? 3 லாங்குவேஜ் ஹிந்தியா படித்தான். இது சொல்றதுக்கு அவர் கொஞ்சமும் கூச்சம் இல்லாம பேசுறாரு பாத்தீங்களா? இதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு செய்யற பச்சை துரோகம். தமிழ் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் படிக்க மாட்டானா? ஊபில தமிழ் படிக்கிறாங்க. ஏங்க டெல்லில இங்கிலீஷ் படிக்க மாட்டானான்னு கேக்குறான். பஞ்சாப்ல ஊபில தமிழ் படிக்கிறாங்க. அவன தமிழ் படிக்க சொல்லுங்க. தமிழ் படிக்கிறாங்க சார். ஏங்க தமிழ் படிக்கிறாங்க. நாங்க தமிழ் படிக்கிறாங்க. பொழப்பு தேடி உத்தரப்பிரதேசத்துக்கு போகல, நாங்க பொழப்பு தேடி டெல்லிக்கு போல. ஆனா பொழப்பு தேடி உத்தரப்பிரதேசத்திலையும் டெல்லியிலையும் கிழக்குல இருந்து வர்றானே, அவன் அத்தனை பேரையும் தமிழ் படிக்க சொல்லுங்க. மாநிலங்களை பொழப்புக்கு தானே சார்? அதான் மற்ற சார் பொழப்புக்கு வரவனே எங்க மொழியை படிக்க சொல்லுங்க சார். முதல்ல நீங்க தமிழர் சார், நீங்களே இப்படி இளநாக்கு அடிச்சா என் மொழியை காட்டி கொடுக்கலாமா? நீங்க எவனாவது தமிழ இங்க இருந்து போய் சார் ஹிந்தி பேசி அவன் தெருவுல அவன் ஹிந்தி பேசினா தான் அவனுக்கு பொழப்பு நடத்த முடியும், எவனா பொழப்பு நடத்தினானா? பொழப்பு நடத்த வேண்டிய நீயே ஏன் தமிழை படிக்கலையே? நான் எதுக்கு ஹிந்தியை படிக்கணும் கேக்குறேன் நானு. அது என்ன அர்த்தத்துல கவி என்ன நீங்க சொல்றீங்க? உங்களை மாதிரி மொழி பற்றும் இனப்பற்றும் உள்ளவர்களே காட்டி கொடுப்பது தவறு இல்லையா? நான் கேக்குறேன், எதுக்கு 3 மொழி? எதுக்கு சார் 3 மொழி? எனக்கு சொல்லுங்க சார். நீங்க சொல்றீங்க இல்லையா தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கணும்னு சொல்றீங்களே, இல்ல ஏதாவது 3 மொழி சார். நாங்க தெலுங்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க மலையாளம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க கன்னடம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவன் அத்தனை பேரும் தெற்கு மாநிலத்துக்காரன் பூரா படிச்சு வச்சிருக்கான், அவன்கிட்ட போய் நாங்க இங்கிலீஷ் பேச முடியும். ஹிந்தியவே ஒழுங்கா படிக்காத உத்தரப்பிரதேசத்துல 10ஆம் கிளாஸ்ல ஹிந்தியில 1,20,000 பேர் ஃபெயிலாகி கிடக்கிறான். அவன் படிக்கலங்கிறதுக்காக என்ன படிக்க சொல்றீங்களே சிவ சார், கவி சார், இது நியாயமா? ஒரு கட்சியில நம்ம இருக்கலாம் சார், ஆனா இனத்தையும் மொழியையும் விட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் அது இந்த நாட்டு மக்களுக்கு நாம் செய்கிற துரோகம். மறந்துடாதீங்க. நீங்க எங்க அண்ணன் பொன்முடி என்ன சொன்னாரா? என்ன சொன்னாரு? நாங்க இருமொழி கொள்கை எங்களுடைய உயிர் கொள்கை. ஏன் அண்ணா சொன்னது தப்புன்னு சொல்றீங்களா? அண்ணா சொன்னப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் ஏற்றுக்கொண்டது, அது தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய கவிதை தமிழ் தொகுப்ப பேரறிஞர் அண்ணாவுக்கு சமர்ப்பிச்சார். ஏன் பாரதிய ஜனதா கட்சியில் ஆள் இல்லையா? அப்ப நாங்க என்ன சொல்றோம், மொழி கொள்கைன்னு வந்தால் எந்த தமிழனும் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் ஹிந்தி திணிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். We are the masters of India, sir.
இந்த கொள்கையை கொண்டு வந்திருக்கீங்களா? PM ஸ்ரீ மொத்தம் எத்தனை ஸ்கூல் சார் நீங்க கொண்டு வர போறீங்க? 14,500 ஸ்கூலு. இந்தியா முழுக்க எத்தனை லட்சம் ஸ்கூல் இருக்கு தெரியுமா? 14,93,000 ஸ்கூல் இருக்கு. 1 லட்சம் ஸ்கூலுக்கு நீங்க 1000 ஸ்கூல் சார். 1% ஸ்கூல்ல நீங்க என்ன சார் சாதிக்க போறீங்க? 14,93,236 ஸ்கூல்ஸ் ஒட்டுமொத்த இந்தியாவில். நீங்க இந்த ஸ்கீம்ல வெறும் 14,500 ஸ்கூலை தான் கொண்டு வர போறீங்க. இன்னொன்னு கேட்கிறேன் கவியண்ணா, நீங்க நிரந்தரமா எங்களுக்கு தர போறீங்களா? இந்த ஃபண்ட் எங்களுக்கு நிரந்தரமா தர போறீங்களா சார்? உங்க ஸ்கீம்ல பிரதான் மந்திரி உங்க பிரதான் சொல்றாரு, கல்வி அமைச்சர், the duration of the scheme is proposed to from 2022-23 to 26-27. 5 வருஷம் தான் சார். இந்த 5 வருஷத்துக்கு நீ மும்மொழி கொள்கையை கொண்டு வருவீங்க. நீங்க அப்படியே 3ஆம் கிளாஸ்ல இருந்து எக்ஸாம் நடத்துவீங்க. இதுக்கெல்லாம் நாங்க எங்க பிள்ளைகளை கொண்டு உங்ககிட்ட ஒப்படைச்சிடணும். நீங்க தார இந்த 4,000 கோடிக்கு. அண்ணா கவியண்ணா ஒன்னு சொல்றேன்னா, மத்திய அரசு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு மொத்தம் ஒதுக்குறதே 73,000 கோடி தான். ஆனா தமிழ்நாட்டில் 44,000 கோடி ஒதுக்குறோம் சார். நாங்க ஒரு ஒன்றிய அரசு ஒட்டுமொத்த 29 மாநிலம் 9 யூனியன் டெரிட்டரிக்கு சேர்த்து மொத்தமே ஒதுக்குறது 73,268 கோடி. பிரதான் மந்திரி சொல்றாரு, பிரதான் சொல்றாரு. ஆனா எங்க முதலமைச்சர் 44,236 கோடி ஒதுக்கி இருக்காரு சார். ஒரு மாநிலத்தில் நாங்க ஒதுக்குறதுல 1.5 மடங்கு நீங்க ஒதுக்கி வச்சுட்டு நீங்க கல்வியை உயர்த்தி கொண்டு வருவீங்களா கேட்கிறேன் நான். இதுக்கு நாங்க உட்கார்ந்து நீங்க கொண்டு வர திட்டத்தை நாங்க ஏத்துக்கணுமா? அதை எங்க அண்ணன் பொன்முடி சொல்றாரு, பேரறிஞர் அண்ணா சொன்னாருன்னு சொன்னா நீங்க அதுல கேலி பேசுறீங்களே. நான் கேட்கிறேன், என்ன நியாயம் அது? எங்க 5 வருஷம் கொண்டு வர்ற ஒரு டெம்பரரி திட்டத்துக்கு தேசிய கல்வி அண்ணா கவியண்ணா, நீங்க லாயர், உங்களுக்கு 63 தான் நம்ம லாங்குவேஜ். நீங்க தேசிய மொழின்னு ஒண்ணு இருக்கு. நீங்களே தேசிய மொழி எதுனாங்க? நேஷனல் லாங்குவேஜ் ஒண்ணு இந்தியாவுக்கு கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? தேசிய மொழி, there is no national language in India. கிடையவே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். அதை இன்னொன்னு சொல்லிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் சேர்த்து பதில் சொல்லுங்க. இந்தியா முழுக்க 3 லாங்குவேஜ் கொண்டு வர்றாங்க. அந்த லாங்குவேஜ் அபிஷியல் லாங்குவேஜ், அதுல சட்டம் 1963 அதுல சொல்றாங்க, these rules may be called the official languages rules. They shall extend to the whole of India except the state of Tamil Nadu. அந்த மொழியை கொண்டு வரும்போது இந்தியா முழுக்க கடைபிடிச்சாலும் தமிழன் கடைபிடிக்க மாட்டான். அவனுக்கு இருமொழி கொள்கை தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நீங்க என்ன எங்களை 3 மொழின்னு சொல்றது? நான் கேட்கிறேன், ஒரு ஒன்றிய அரசு தமிழர்கள் இருமொழி கொள்கையை தான் கடைபிடிப்பான் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க ஒரு ஒன்றிய அரசு வந்து உட்கார்ந்துக்கிட்டு 3 மொழியை கடைபிடின்னு சொன்னா உங்களுக்கு எதிராக நீங்க பேசுவீங்களா? நான் கேட்கிறேன் சார். இந்த ஸ்கீம் வர்றப்ப அதில் வந்து சிற்றுண்டியை போடுறது அல்லது மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டை அதிகப்படுத்துறது அப்படின்ற பல அம்சங்களை, தொழிற்கல்வியை சொல்லிக் கொடுக்குறது நிறைய சொல்கிறாங்க. அதில் இருக்கிற நல்ல அம்சங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்றதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. இப்போ இந்த அரசு பின்பற்றக்கூடிய ஒரு அணுகுமுறைன்றது, இப்போ மெட்ரோ ரயிலுக்கு பணம் தரலை, இப்போ இந்த நிதிக்கு பணம் தரலை. நீங்கள் வந்து ஹெல்த் ஸ்கீம் வந்தால் நீங்கள் அதில் ஹிந்தியில் எழுதுங்க, பிரதமர் படத்தை வைங்கன்றாங்க. ரேஷன் கடையில் பிரதமர் படத்தை வைக்கணும் அப்படின்னு போய் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தகராறுலாம் செய்தாங்க. இப்போ நிதியை கொடுக்குறப்ப இதோட சேர்த்து லிங்க் பண்ணுறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது சார் என்னன்னா, இந்த ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் முழுக்க அவங்களுடைய பார்வை தமிழ்நாட்டின் மீது இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு எந்த விதத்திலையும் பயன்பட மாட்டார்கள். நாம் ஏன் தமிழ்நாட்டிற்கு பயன்படும்? ஒட்டுமொத்த நிதியும் சார் 4 இடத்துல நிப்பாட்டி வச்சிட்டாங்க சார். மழை வெள்ளத்துக்கு நம்ம 37,000 கோடி கேட்டோம் சார், 256 கோடி சார் தந்தது இதே ஒன்றிய அரசு. அதே மாதிரி ரயில்வேல கொடுமை சார், 7 ஸ்கீமுக்கு வெறும் 1000 ரூபா சார். கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் நீங்க? 7 இடத்துக்கு 1000 கோடி ரூபா, வெறும் 1000 கோடி இல்லை, வெறும் 1000 ரூபாய் சார். அதே மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார், இந்த PM ஸ்ரீ திட்டத்தில் மொத்தமே 5 வருஷத்துக்கு சார் 27,360 கோடி. அதில் கூட அவங்க முழுசும் தரல சார். 60% 18,168 கோடி, மீதி 9,192 கோடி அந்தந்த மாநிலம் தான் கொடுக்க போகுது. அதையும் இவங்க வருஷம் முழுசும் தரப்போறது இல்லை சார், 5 வருஷம் சார். நான் கேட்குறேன் சார், நீங்கள் இந்த கல்வியை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் தானே சார் இதை கொண்டு வரீங்க?
அது எப்படி சார் 1% ஸ்கூல் மட்டும் 14,93,000 ஸ்கூல் இருக்க நீங்கள் வெறும் 14,500ன்னா 1,00,000க்கு 1000 ஸ்கூல் சார் நீங்கள். அப்போ 1% ஸ்கூலை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த எஜுகேஷனையும் ரைசிங் இந்தியா. இதுக்கு ஸ்ரீனா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, இந்தியாவை தூக்கி பிடிப்பதற்காக 1% ஸ்கூலையா சார் கொண்டு வருவீங்க? அதையும் நீங்க காலம் முழுசும் தாராது சார். கேவியில் எல்லாம் இது புதுசாக பள்ளிக்கூடத்தை உருவாக்கல. கேந்திரிய வித்யாலயால போய் பார்த்தோம்னா அந்த பள்ளிக்கூடம் இருக்கிறதுக்கு பேரில் பக்கத்தில் வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. இருக்கிற பள்ளிக்கூடத்தையே பிஎம் ஸ்ரீன்னு அறிவிக்கிறாங்களா, புதுசாக கட்டுறாங்களா? சார் புதுசாக கட்டுறதுக்கு இதில் எங்கே சார் ஃபண்ட் இருக்கு சார்? இருக்க ஸ்கூலில் இவங்க வந்து சார் சர்வசிக்ஷா அபியான் ஏற்கனவே ஒரு திட்டம் இருந்தது சார். அது இன்னொன்று ராஷ்ட்ரிய மத்திய சிக்ஷா அபியான் ஒரு திட்டம், அப்புறம் டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு திட்டம். இந்த 3 அது போக சார் உங்களுக்கு தெரியும் ரைட் டு எஜுகேஷன், இந்த 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும், அதுக்கு கொடுக்குற ஃபண்டு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க சார். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது இல்லாமல் ஒரு 500 ஸ்கூல்ஸுக்கு கொஞ்சம் ஃபண்டு சேர்த்து மொத்தமே இவங்க கொடுக்க போகிறது சார் 2,315 கோடி தான் சார். 4 தவணையில் கொடுக்க போகிறாங்க. இதுக்கு எதுக்கு சார் நீ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை தூக்கிட்டு வரீங்க? என்ன சார் நியாயம்? குறிப்பிட்ட கால வரம்புக்கு குறிப்பிட்ட சில பள்ளிகளுக்கு பாதி காசு கொடுக்கறதுக்கு நீங்க வந்து ஒரு மொத்த மாநிலமும் இந்த கொள்கையில சமரசம் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு புரியுதா? நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. இதுல அரசியல் பண்றது யாருன்னு. அரசியல் பண்றது பாஜகன்னு புரியுதா? ஒன்றிய அரசுன்னு புரியுதா? திரு கல்வியாளருடைய பார்வை கேட்கலாம். திரு ஆனந்தம் செல்வகுமார், உங்க கோணம் இதுல என்ன இந்த சர்ச்சையில? இந்த மத்திய அரசு ஏற்கனவே 8ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் கல்வி அப்படின்னு எஸ்எஸ்ஏன்னு ஒரு திட்டத்தையும், அதுக்கப்புறம் அது 10ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் கல்வின்னு ஆர்எம்எஸ்ன்ற ஒரு திட்டத்தையும், இப்போ சமக்சர சிக்ஷா அபியான் அப்படின்னு 12ஆம் வகுப்பு வரைக்கும் அனைவருக்கும் கல்வி அப்படின்னு ஒரு திட்டத்தை அதுக்குள்ளார பிஎம்சி மாதிரியான பள்ளிகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு ஒருங்கிணைந்த திட்டமாக உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ நிதியை நிப்பாட்டுறது அப்படிங்கிறதுக்கூடிய ஒரு சிக்கலை சொல்லிட்டு புதிய கல்விக்குள்ளார போகணும்னு நினைக்கிறேன். இப்போ எஸ்எஸ்ஏ இருக்கும்போதும் சரி, ஆர்எம்எஸ்ஏ இருக்கும்போதும் சரி, இப்போ வந்திருக்கிற சமக்சர சிக்ஷா அபியான் இருக்கும்போதும் தமிழகத்தில் எந்த பள்ளிகள்லாம் அனைவருக்கும் கல்வி என்கிற இந்த திட்டத்தின் கீழ், எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ சமக்சர அபியா திட்டத்தின் கீழ் தரம் உயர்த்தப்பட்டதோ, அந்த தரம் உயர்த்தப்பட்ட அந்த பள்ளிகள், அந்த பிஜி ஆசிரியர்களுக்கு அந்த கட்டமைப்புகளுக்கான நிதி இந்த நிதியை நம்பிதான் கொடுக்கப்பட்டது. இந்த சமக்சர சிக்ஷா அபியிலிருந்து கிட்டத்தட்ட 2000+ கோடி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த புதிய பிஜி ஆசிரியர்கள் நியமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, லைப்ரரிக்கான ஃபீஸஸ், ஒரு புதிய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான ஆசிரியர்கள் பயிற்சிக்கான எதுக்கெல்லாம் மத்திய அரசு சொல்லியிருக்கோ அதுக்கு கீழே இந்த நிதியை நம்பி பிஜி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15,000 ஆசிரியர்களுக்கு இதிலிருந்து ஊதியம் போவதாக சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு நிதியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் போதே அதை கொடுக்காமல் நிறுத்துவது என்பது மாணவர்களின் நலனில் நிச்சயமாக பாதிப்பை உண்டு பண்ணும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நிறைய கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் புதிய கல்விக் கொள்கையில் பல வரவேற்கக்கூடிய அம்சங்கள் இருக்கின்றன என்பதையும் மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சர் இங்கே சில நிமிடங்களுக்கு முன்னால் பேசும்போது புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறது, மும்மொழி கல்விக் கொள்கை போன்ற விஷயங்களை தமிழக அரசு எதிர்க்கிறது என்பதையும் பதிவு செய்திருக்கிறார்கள். நம்முடைய வேண்டுகோள், மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு எப்படி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மத்திய அரசு சந்தித்தார்களோ, அமைச்சரோ முதலமைச்சரோ நேரடியாக சென்று இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில் மாநில அரசுக்கு வேண்டிய ஒரு சில கரெக்ஷன்ஸ், இந்த ஏரியாலாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இதை மட்டும் மாற்றினா ஒப்புக்கொள்கிறோம் என்ற திட்டத்தை வடிவமைக்க முடியும் என்றால், புதிதாக எப்பொழுது பொதுப்பட்டியலில் கல்வி இருக்கிறதோ, பொதுப்பட்டியலில் முழுமையாக கல்வி இருக்கிற வரை மாநில அரசு நமக்கென்று ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குவது என்பது சட்டப்பூர்வமாக எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது எனக்கு தெரியவில்லை. அந்த வகையில் லட்சக்கணக்கான மாணவர்களின் நலன் சம்பந்தப்பட்ட விஷயம் என்கிற காரணத்தினால் மாநில அரசு மத்திய அரசும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு புதிய கல்விக் கொள்கையில் தேவைப்படுகிற மாற்றங்களை கேட்டு பெற்று அதை அமுல்படுத்தி மத்திய அரசின் நிதியை பெற்று செயல்படுத்துவதுதான் மாணவர்களுக்கும் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கும் நல்லது என்பது நம்முடைய கருத்து. அதில் ஒரு கருத்து, இப்போ அவர் என்ன கருத்து சொன்னாரோ இதைத்தான் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் தலைவர் முதலமைச்சரினுடைய வழிகாட்டுதலின்படி பாராளுமன்றத்துக்கு போய் டெல்லிக்கு போய் சொல்லிட்டு வர்றார். நாங்கள் நல்லதை எடுத்துக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் இந்த மும்மொழி கொள்கை, இந்த 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸில் எக்ஸாம், இந்த மாதிரியான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்களுக்கு இருக்குது.
இதை மட்டும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுங்க. நாங்கள் வந்து சார் நம்ம தமிழ்நாடுங்கிறது இன்னைக்கு இந்தியாவினுடைய கேபிட்டல் ஆஃப் எஜுகேஷனுங்கிற லெவலுக்கு இருக்கு. இன்றைக்கு இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய வகையில் நீங்கள் கல்லூரி எடுத்தாலும் சரி, யூனிவர்சிட்டி எடுத்தாலும் சரி, ஸ்கூல்ஸ் எடுத்தாலும் சார், ஒரு புள்ளி விவரத்தில் 98.8% குழந்தைகள் 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸுக்குள்ள அத்தனை பிள்ளைங்களும் பள்ளிக்கு போகுது சார். இந்த தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தைகள் 1% மட்டும்தான் சார் பள்ளிக்கு போகல. மீதி அத்தனை பேரும் 1 to 8க்குள்ளே வந்துடுறாங்க. 89% மாணவர்கள் +2 முடிக்கிறாங்க சார். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளில் 1 கோடி குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் 90 லட்சம் குழந்தைகள் +2 முடிச்சிடறான். அப்போ அந்த அளவுக்கு இந்த ஸ்டேட்டை நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம். கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எடுத்து காட்டியதை போல கன்கரண்ட் லிஸ்ட் தானே சார், டிஸ்கஸ் பண்ணுங்க. திரு புரட்சி கவிதாசன். இதில் மகிழ்ச்சி. நான் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பச்சை தமிழனா இருப்பேன். அதற்காகவே ஒரு தேசிய இயக்கத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத சகோதரருக்கு மீண்டும் ஒரு முறை உறுதியாக நான் ஏற்றுக்கொண்டுதான் தாய்மொழிக்கு இல்ல ஆனா தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேத வாக்கு. அப்படிதான் இருக்கும். நல்லது. அடுத்தபடியா நேற்று முன்தினம் தர்மேந்திர பிரதான் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு பதில் கடிதம் எழுதும்போது அந்த கடிதத்தில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அடிக்கோடிட்டு நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம், தமிழ் இந்தியாவின் மூத்த மொழி, உலகத்தின் மூத்த மொழி, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்கிற பெருமிதம் இந்தியாவின் தேசிய பெருமிதம் அப்படின்னு அடிக்கோடிட்டு இருக்கார். தமிழை காப்பாற்றுவதற்குத்தான் நீங்கள் இந்த தகராறு பண்ணுறீங்கன்னா அந்த தமிழுக்கு புதிய சேனலை நாங்கள் உருவாக்கி தமிழ் வளர்த்து கொண்டு இருக்கிறோம். ஊபியிலும் மாப்பியிலும் பீகாரிலும் தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதுமாதிரி தொடர்ந்து நம்முடைய சென்ற இடமெல்லாம் மோடி அவர்கள் தமிழின் பெருமை அருமையை கொட்டி முழங்கி வருகிறார். உலகம் முழுவதும் தமிழர்கள் அவரை பாராட்டுறாங்க அப்படிங்கிறது அந்த கடிதத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார். அதனால தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் அப்படிங்கிற செய்தியை தர்மேந்திர பிரதான் தலையில் வச்சு கொண்டாடுறாரு. அதனால பாரதிய ஜனதா கட்சியினர் தமிழை வந்துட்டு குறை சொல்லவில்லை, குறைத்து மதிப்பிடலை. இன்னும் ஒன்று அண்ணனுக்கு தெரியாத வரலாறு கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த வரலாறு நம்முடைய வரலாறு. திடீர்னு தமிழர்கள் அறிவார்ந்தவர்களாக மாறலை. பரம்பரையாக அறிவாளி, அவனுடைய மரபணுவே அறிவாளி. உலகத்திற்கு நாகரிகத்தை கொடுத்த சுதந்திரம் வாங்கும்போது தமிழ்நாட்டில் படிச்சவங்க எவ்வளவு பேர் சார்? இந்த காவிரியும் தான். சுதந்திரம் வாங்கும்போது எழுத படிக்க தெரிஞ்சவங்க இந்தியாவில் எவ்வளவு பேர், தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் சார்? வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னாடி எங்க சார் கல்வி பரவலாச்சு? விட தமிழ்நாட்டில் அதிகம் இல்ல சார். 1947 தமிழ்நாட்டில் படிச்சவங்களோட எண்ணிக்கை என்ன? 1850 தமிழ்நாட்டில் படித்தவர்களுடைய எண்ணிக்கை என்ன? இல்ல நற்றிணையில நப்பசலையார் இருக்காங்க. சங்க காலத்துல தமிழர்கள் படிச்சாங்க, அறிவாளிகளா இருந்தாங்க. இடைக்காலத்துல என்ன ஆனது? 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? இன்னைக்கு முதல் தலைமுறையா படிக்க போறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? முதல் தலைமுறையாக கல்வி கூடத்துக்கு போறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? நான் நேரா கேக்குறேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல படிச்சவங்க எவ்வளவு பேர்? உங்க தாத்தாவுக்கு தாத்தா படிச்சவரா? நீங்க பட்டதாரி சார். உங்க தாத்தாவோ தாத்தாவுக்கு தாத்தா என்னவா இருந்தாங்க? அதனால இரண்டுக்கு முடிச்சு போடாதீங்க சார். அதான் நீங்க முடிச்சு போடாதீங்க சார். நீங்க முடிச்சு போடணும் சார். இது பெர்டினன்ட்டான ஒரு क्वेश्चन. நாம் தொடர்ந்து பேசலாம். வால்மீகி ராமாயணத்தை பிறகு நாம் விவாதிக்கலாம். அதுதான் வால்மீகி ராமாயணத்தை தமிழ்ல அமல்படுத்தினால் தான் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கப்படும் என்று ஒன்றிய அரசு பிடிவாதம் காட்டுவது எதை காட்டுகிறது அப்படின்ற ஒரு கேள்வியை நேருக்கு முன்னாடி வைத்திருக்கிறோம். கல்விக் கொள்கையை திணிக்கிறார்கள் என்று 67% பேரும், பிற மாநிலங்கள் ஒப்புக்கொண்டதால் இவ்வாறு செய்கிறார்கள் என்று 7% பேரும், திமுக அரசுக்கு நெருக்கடி தருவதற்காக நிதி தர மறுக்கிறார்கள் என்று 26% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. உயர்கல்வி அமைச்சர் திரு பொன்முடி அவர்களுடைய நிறைவு பார்வை கேட்கலாம். திரு பொன்முடி. தெளிவாக சொல்லியிருக்காங்க. 67% பேர் திணிப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் ஒன்று முதல்ல நம்முடைய பிஜேபி நண்பர் சொன்னார். அவர் சொல்லும்போது இந்த இருமொழி கொள்கை, இந்த இருமொழி கொள்கை பற்றி அண்ணா சொன்னார். நாங்கள் மும்மொழி 3வது மொழி படிப்பது தப்புன்னு சொல்லலை, எதோ ஒன்றாலும் படிக்கலாம். இப்போ அங்கே இந்திக்காரெல்லாம் இங்கே இருக்கிறாங்களான்னார். ஒரு காலத்தில் சொன்னீங்க ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்னு சொன்னது நீங்கள் தான். இப்போ இந்தியை படித்தவர்கள் எல்லாம் கூட இங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இயற்கை.
நம்ம தமிழ் படித்தவர்களும் மற்ற மாநிலங்களில் டெல்லியிலையோ பம்பாயிலையோ யூபியிலையோ இருக்கிறாங்க. அவர்கள் அந்த மாநிலங்களுக்கு செல்கிற பொழுது மாநிலங்கள மொழியை கற்றுக்கொள்வது என்பது இயற்கை. ஒன்றே ஒன்று கேட்குறேன் அவர்கிட்ட, அதுக்கு மட்டும் ஒரு சொல்லிட்டாருன்னா போகிறோம். சான்ஸ்கிருதம் பள்ளிகளிலே படிப்ப வைப்பதற்கும் அதே போல் ஹிந்தி படிக்க வைப்பதற்கும் ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கிற நிதி எவ்வளவு? எல்லாம் அதுக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. ஒதுக்கின தொகையில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட்டுங்கிறது இப்பொழுது வழக்கில் இல்லாமலே பேச்சு வழக்கில் மட்டும் இருக்கிற ஒரு மொழி. அதற்காக கல்வி நிலையங்களிலே கற்பிப்பதற்காக அதிக நிதியை ஒதுக்கி இருப்பது ஒன்றிய அரசு. சான்ஸ்கிரிட், இந்தி போன்றவைகளுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டு தமிழ் மொழிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு தயவுசெய்து தமிழின் மீது மிக பற்றுடைய நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் அவரை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு பதில் சொல்லுங்கள். ஆக மக்களுடைய கருத்தே மகேசன் கருத்து. மக்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதை திணிப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கக்கூடாது என்பதை நீங்களும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே மாநில கல்விக் கொள்கை அதைத்தான் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். கல்வி என்பது மாநில அரசுக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கடுமையான கருத்து. நன்றி சார், நன்றி நன்றி. திரு ஆனந்தம் செல்வகுமார். புதிய கல்விக் கொள்கையிலே எல்லாவற்றையும் நிராகரிக்கக்கூடிய அம்சங்களாக நாம் பார்க்கவும் முடியாது. இன்றைக்கு 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில் தான் படிக்க வேண்டும் என்கிற விஷயமாக இருக்கட்டும், குறிப்பாக 5+3+3+4 என்கிற அடிப்படையிலே உயர்கல்வி செல்வதற்கு முன்னால் அவங்க கேரியரை சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷனாக இருக்கட்டும், மிக குறிப்பாக மாணவர்களுடைய திறன் மேம்பாட்டில் உலகளாவிய அளவில் அணுகுமுறையோடு சிந்தித்து வடிவமைக்கப்பட்டிருக்கிற பல நல்ல விஷயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அதனால் மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசோடு இரு பக்கமும் இணக்கமான போக்கில் செல்வது தான் நல்லது. ஏன்னா குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான ஹையர் எஜுகேஷனில் இந்தியா ஃபுல்லாக வெறும் 28 ஜியாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் 49 என்கிற அளவில் மிக உயர்ந்த ஜியாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஏற்கனவே உயர்கல்வியில் சிறந்து விளங்குகிறோம் என்பதையும் மத்திய அரசு மனதில் கொண்டு தமிழக அரசினுடைய ஒரு சில கோரிக்கைகளை கவனத்தில் கொள்ளணும். ரொம்ப குறிப்பாக மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மும்மொழி கொள்கையில் 3வது மொழியில தான் பாடங்களை எல்லாத்தையும் படிக்கணும்னு அரசு சொல்லலை. இன்னைக்கு உலகளாவிய சிந்தனை அப்படிங்கிற அடிப்படையில் தான் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு 5ஆம் வகுப்பு பிறகு 6ஆம் வகுப்பு செல்லும் போது அவர் நிறைய சாய்ஸஸ் கொடுத்து அதில் ஒரு மொழியை 3வது மொழியாக கற்றுக்கன்னு சொல்லும் போது வெறும் மொழியை கற்றுக்கிறனால ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட முடியாது. தாய்மொழியில் சிந்திக்கக்கூடிய தன்னம்பிக்கையுடையவர்களால் தான் ஜெயிக்க முடியுது என்பதற்கு ஐயா கலாம் போன்றவர்கள் சரியான உதாரணம். அந்த வகையில் அதே நேரத்தில் கூடுதலாக இன்னைக்கு உலகளாவிய சிந்தனை என்கிற போது 3வது மொழியை கற்றுக்கொள்வதை மறுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. புதிய கல்விக் கொள்கை நல்ல அம்சங்களை எடுத்துக்கொண்டு தேவையான மாறுதல்களை தமிழக அரசு பெற்று நிறைவேற்றி நிதியை பெற்று செயல்படுத்துவதுதான் தமிழகத்திற்கு நல்லது. நன்றி. திரு புரட்சி கவிதாசன். மாண்புமிகு அமைச்சர் சொன்னது மாதிரி நாங்கள் இந்த கருத்து என்னை பொறுத்தவரையில் இந்த கருத்து மக்கள் தவறாக புரிந்து கொண்டு தவறாக வாக்களித்திருக்கிறார்கள், கருத்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னா நான் எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு இன்னும் புரிய வைக்க வேண்டிய வேலை இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக அந்த என்ன ஒரு வழக்கறிஞருங்கிற முறையிலையும் கூடுதலாக தமிழ் மீது பற்று அப்படிங்கிற அடிப்படையிலையும் நான் சொல்ல வர்றேன். என்னென்னா விதி விலக்கு கேட்கலாம். இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற இந்த குறித்த அம்சம் மட்டும்தான் நெருடலாக இருக்கிறது. தமிழகம் தயாராகிற வரை நீங்கள் சொல்கிற மாதிரி 2-3 வருஷம் தானே அப்படின்னு மத்திய அரசை மாநில அரசு ஒத்திசைவோடு அணுகி காரியம் சாதிக்கலாம். அதற்கு நாங்களும் ஒத்துழைப்பு வழங்கலாம். முக்கியமாக இந்த கல்விக் கொள்கையை பொறுத்தவரையில் மாநில அரசுக்கு நிதி வழங்காமல் மறுப்பது, பேரிடர் காலங்களில் மாநில அரசுக்கு நிதி தராமல் மறுப்பது, அது மாதிரி பல்வேறு விஷயங்களில் நிதி நெருக்கடியை மாநில அரசுக்கு உருவாக்கினால் திமுகவுக்கு இருக்கிற நெருக்கடி இல்லைங்க, தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏற்படுகிற நெருக்கடி. அப்படி ஒரு நெருக்கடியை உருவானா தன்மானமிக்க தமிழனா பாஜக காரர்களும் மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து தமிழகத்துக்கு வேண்டிய நலன்களை வளங்களை பெற்றுத்தருவோம், மாற்றமில்லை. நன்றி. திரு கன்ஸ்டன்டைன். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே அரசியல் சார்பாக புரிதல் உள்ளவர்கள். அவர்களுடைய முடிவுகளை நாம் சர்வசாதாரணமாக கடந்து விட முடியாது. மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் பாருங்களேன். அதிலே 60% மேற்பட்ட மக்கள் இது திணிப்பு என்பதையும் சொல்லி 26% மக்கள் என்ன சொல்கிறாங்க, இது திமுக அரசுக்கு நெருக்கடி. அப்போ அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாமல் இந்த வாக்களிக்க முடியாது.
எனவே தமிழ்நாட்டு மக்களினுடைய புரிதல் சரியாக இருக்கிறது. இந்த புரிதல் சரியாக இருக்கிறது என்பதை விட தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த உணர்வுகளை புரிந்து கொண்ட முதலமைச்சர் இந்த மண்ணை ஆளுகிற காரணத்தினால்தான் நாங்கள் சொல்லுகிறோம், புதிய கல்விக் கொள்கை அல்லது தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதிலே இருக்கிற நல்ல அம்சத்தை எடுத்துக்கொள்வோம் என்று எங்களுடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பேராசிரியர் அண்ணன் பொன்முடி அவர்களும் கல்வி அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷும் உங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். அண்ணன் கவி போன்றவர்கள், உங்களை போன்ற தமிழ் உணர்வு உள்ளவர்கள், தமிழ்நாட்டிற்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த சிந்தனை உள்ளவர்கள் இதையெல்லாம் ஒன்றிய அரசிடம் எடுத்து சொல்லி அடுத்த நேரம் வருவதற்கு உள்ளாகவே இந்த நிதிகளை பெற்றுத் தருவீர்களே ஆனால் நாங்கள் உங்களை பாராட்ட தயாராக இருக்கிறோம், இந்த அரசும் உங்களை பாராட்டும். நாங்கள் போராடுவதெல்லாம் திமுகவிற்காக அல்ல, 8 கோடி தமிழர்களுக்காக என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் மகிழ்ச்சி. மிக்க நன்றி. உங்கள் அனைவருடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.